இவ்வளோ பெரிய மாசான ஆடியோ வெளியிட்ட மலேசியாவில் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அப்படி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா மாலிக்ங்கிறவர் தான். அவர் வந்து மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர். மலேசியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிற பல விஐபிஸு, மலேசியாவில் இருக்கிற பல செல்வந்தர்கள், பிஸ்னஸ்மேன் எல்லாரோடையும் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லலாம் மாலிக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ட், ஏன் மாலிக்கிட்ட இந்த வந்து ஆடியோ வெளியீட்டு விழாவுடைய இதை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாலிக் தான் இந்த மலேசியா உரிமையை பெற்றிருக்கிறார். ஜனநாயகனுடைய மலேசியா உரிமையை மாலிக் தான் வாங்கியிருக்கிறாரு. அவர் மாலிக் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தினுடைய மலேசியா உரிமையை கேட்கிறார். 10 கோடி ரூபாய் மாலிக் ஆஃபர் வைக்கும் போது அந்த நிறுவனம் சார்பாக வந்து 12 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாலிக் என்ன சொல்றாரு, 12 கோடி ரூபா நான் கொடுக்கறதா இருந்தா எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து மலேசியாவில் நடத்துவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க, அதை நான் நடத்துறேன் அப்படிங்கிற அந்த உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 12 கோடி ரூபாய்க்கு வந்து மலேசியா உரிமையை வந்து சைன் பண்ணியிருக்காங்க.